வணக்கம் என் ஆரியர் மக்களே, சகோதர சகோதரிகளே, என அருமை மாப்பிள்ளைகளே. சில நேரங்களில் விளையாட்டு கூட வினையாக மாறிடும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக ஒன்று பண்ணுறது என் வாழ்க்கையில் விபரீத முடிவு எடுக்க விட்ரும். இவன் மருந்தை குடித்தது பத்தாதுன்னு சொல்லி என்னையும் இப்போ மருந்து குடிக்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டுக்கிட்டு போகிறீங்க. எந்த ஒரு சம்பவமே இந்த வீட்டில் நடக்கலை. சுமிங்கிறவ இந்த வீட்டு வாசப்படியை ஒரு தடவை கேட்ட தொட்டதுக்கு தான் இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் வாங்கி அது மூலயமா கோர்ட்டுக்கு வழக்குக்கும் வக்கீலுக்கும் வாய்தாவுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. நான் தான் கூட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதையும் தாண்டி எங்கள் ஏரியாவில் லாஸ்ட் இந்த தெரு முக்கிலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் சிசிடிவி கேமரா இருக்குது, ஃபுட்டேஜ் இருக்குது. அது போக சிசிடிவி ஃபுட்டேஜாக இருக்கிற சில அம்மத்தாக்களும் அப்பாயிகளும் சில ஆளுகளும் இங்கே இருக்காங்க. இந்த வயசான கிழவிகள்லாம் நம்ம ஏரியாவுக்கு கிராமங்களுக்கெல்லாம் எப்படி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்னு சொல்லி கிழவிகளை சொல்லுவோமோ அதை மாதிரி எங்கள் ஏரியாவுக்குள்ளேயும் சில பேர் இருக்காங்க சிசிடிவி ஃபுட்டேஜ். அப்படி இருக்கும்போது கேமராக்கள் அவங்கள மீறி சுமி இந்த வீட்டுக்குள்ளே வர முடியுமா? கொஞ்சம் யோசிக்கணும். நான் ஏன் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன்னா, மடியில் கனம் இல்லை, அதனால் எனக்கு வழியில் பயம் இல்லை. அதைத்தான் நான் சொல்கிறேன். அவள் வீட்டுக்கு வந்தாலாம், இங்கே கவுளுவாடை அடிச்சிச்சான், எலிப்புழுக்கையாக கிடந்துச்சான், என்னென்ன கட்டுக்கதை. அதுக்கப்புறம் என்னடானா இவள் கலட்டி வச்ச நகை, அதாவது அன்றைக்கி மாத்திரஸ் போட்ட அன்னைக்கு இவன் என்ன பண்ணான்னா அந்த ஆம்புலன்ஸில் ஏறுறதுக்கு முன்னால் கழுத்தில் போட்டிருந்தது, அப்புறம் காதில் போட்டிருந்தது, மோதிரம் எல்லாத்தையும் கலட்டி என்கிட்ட தான் கொடுத்தான். நான் தான் அதை பத்திரப்படுத்தி பீரோக்குள்ளே வச்சுருந்தேன். இவன் என்னென்ன நடிப்பு நடிக்கிறா பாருங்க. அவள் வந்ததே நகையை ஆட்டையை போடுறதுக்கும் என் கூட குஜிலி மஸ்து பண்ணுறதுக்கும் இந்த வீடை செலக்ட் பண்ணாலாம். இது நம்புகிற மாதிரியா இருக்குது. நான் ஒரு உண்மையை உடச்சி விடவா அந்த இடத்துல? ஒரு சில ரகசியங்கள் எனக்கும் சுமிக்கும் உண்டு. அதை நான் இப்போ உங்கள் முன்னால் ஓப்பனாக உடச்சி விட்றேன், எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா சுமிக்கு நல்லா தெரியும், சுமியோட இன்றைய நிலைமையும் உங்களுக்கு தெரியும். அவன் சுகையிலுன்னு சொல்லி அவனை இவ லவ் பண்ணுறதும், ரெண்டு பேர் காதல் டுயெட்டு போட்டுக்கிட்டு இங்கேருந்து அவனுக்கு இலங்கைக்கு தூது விட்றதும் இந்த படம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறது ஒன்ஸ் அப்பான் எ டைம் 7 வருஷத்துக்கு முன்னாலேயே அப்போ நான் கெட்டவன், அவன் நல்லவன். நான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நெட்ரிக்கன் படத்தில் வர்ற ரஜினிகாந்த் மாதிரி ஏன் வாரம் நான் என் நண்பங்க கூட சேர்ந்துக்கிட்டு போய் ஏதாவது ஒரு அஜால் குஜால் வேலை, ஒரு குச்சிலி மஸ்து எதையாவது ஒன்று நடக்கும். இதெல்லாம் என் வீட்டுக்கு ரொம்ப நாளாக தெரியாமையே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த விஷயங்கள் பூரா சுமிக்கு தெரிய வந்துச்சு. நான் இந்த பணம் போடுறது, சில பேர் கூட தொடர்பில் இருந்தது, இதெல்லாம் தெரிஞ்சு தான் சுமி என்னை விட்டு விலகுச்சு. எனக்கு மாத்திரம் புருஷனாக இருக்கிறதா இருந்தால் இரு, இல்லையா நீ எங்கேயோ போய் ஊர் மேய்ஞ்சிட்டு எக்கெடு கேட்டால் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அப்போவே எனக்கு தண்ணி தெளித்து விட்டவ தான் அந்த சுமி. அவன் நல்லவன், நான் தான் கெட்டவன், அது எனக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இவ கூட கிட்டத்தட்ட 7 வருஷமாக என்னுடைய வாழ்க்கை பாதை போய்கிட்டு இருக்கு. சமாச்சாரங்கள், குஜிலி மஸ்து, இன்னும் மற்றது கில்பான்ஸ், சல்பான்ஸ், உல்லாசம், சல்லாபம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது நான் இவ கூடையே புழங்கிக்கிட்டு இருக்கும்போது, இந்த பாத்திரத்தில் புழங்கும் பொழுது அவள் கணிப்பு எப்படி தெரியுமா இருக்குது, இது ஒரு எச்ச பாத்திரம், இதில் போய் நம்ம புருஷன் போய் புழங்கிட்டான், நம்ம சுத்தமானவ, நம்ம போய் இவங்கிட்ட போய் நம்ம சேருவோமா அப்படிங்கிற எண்ணம் அவளுக்குள்ளே இருக்குமா இருக்காதா? அவள் என் கூட சேருவாளா? கொஞ்சமாவது புத்தியை யோசனை பண்ணி பேசணும். இந்த விஷயத்தை இவ ஏதோ பெருசாக ஒரு விஸ்வரூபமாக கொண்டு போகிறான். நடந்திருக்குமோங்கிற சந்தேகம் இவளுக்குள்ளே இப்போ வருது. இது வர வேண்டிய அவசியமே இல்லையே. உன் கூட சேர்ந்ததோட இப்போ நான் எத்தனையோ தடவைங்க அங்கே போயிருக்கேன். உங்களுக்கே தெரியும், அங்கே என்ன நடந்தாலும் என் மையன் வேலைக்கு போயிடுவேன், என் பேரன் ஸ்கூலுக்கு போயிடுவேன், பெரியவன் ஸ்டுடியோவுக்கு போயிடுவேன். வீட்டில் நான் போனால் ஏதாவது அரிசி பருப்பு வாங்கி கொடுத்துட்டு, ஒரு கறிமீனை வாங்கி கொடுத்துட்டு, காப்பி தண்ணியை போட்டு கொடுப்பா, தண்ணி அள்ளி கொடுப்பா. இல்லை நாங்கள் அந்த ஏசியில் ரூமில் இருப்போம், உட்காந்துருப்போம். எதேதோ நாங்கள் நினச்சா அந்த வீட்டில் பஞ்சு நெருப்பும் பற்றிக்கிறாதா? எங்களுக்குள்ளே தொடர்பு இருக்காதா? இல்லை தொடர்பு இருந்தால் தான் அதில் என்ன தப்பு? அது நல்ல தொடர்பு தானே, கள்ள தொடர்பு கிடையாதுல்ல. அப்படி இருக்கும் பொழுது என் குடும்பத்தோட என் மனைவி கூட நான் நல்ல ஒரு அந்யோன்யமாக இருந்தால் அதை யாரும் தடுக்க போகிறது கிடையாது. அதை தடுக்கிற உரிமையும் யாருக்கும் கிடையாது. ஆனாலும் நானும் என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நம்மளை நம்பி ஒருத்தி வந்திருக்கா, இந்த சூர்யாங்கிறவ. இவ கூட தான் நம்ம என்னுடைய வாழ்க்கை பயணம் போகுது, இனிமேலும் போகும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நாங்கள் 2 பேரும் இப்போ வரைக்கும் எனக்கு அவளோ அவளுக்கு நானோ துரோகம் பண்ணாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி சமீபத்தில் அவள் கூட தாராபுரம் போனால் ஒரு நாள் பூரா என்னை பிளாக்கில் போட்டால், செல்லு சுவிட்ச் ஆப்பு,
அந்த நேரம் அவளை நான் சந்தேகப்பட்டிருக்கலாமே. தாராபுரத்தில் அவள் புருஷன் அங்கே தானே திருப்பூரில் வேலை பார்க்குறேன் ஒரு சர்பத்து கம்பெனியில். ஏன் வந்து பார்த்துட்டு போயிருக்கக்கூடாது? ஏன் இவங்க அது என்னது லாட்ஜில் ரூம் போட்டு இவங்க உல்லாசமாக இருந்திருக்கக்கூடாதா? நான் ஏன் அதெல்லாம் சந்தேகப்படலை? காரணம் இவன் மேலே நான் வச்சுருக்க முழு நம்பிக்கை. அதனால தான் இவளை சந்தேகப்படல. அதே மாதிரி இவளே ஒரு கோயம்புத்தூரில் இருந்தப்போ நானும் ஜெயிலில் தான் இருந்தேன். 2 பேருக்குமே குண்டாசு. நான் வந்து 10 மாதத்தில் நான் வெளியே வந்துட்டேன். இவ வரும்போது 13 மாதம் பிப்ரவரி 2ஆம் தேதி தான் இவள் வெளியே வந்தான். நான் வந்தது விநாயகர் சதுர்த்தி முடித்து செப்டம்பர் மாதம் வந்துட்டேன். அதுக்கு அங்கிட்டு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 4 மாதம் நான் என்னை ஒழுக்கமாக வச்சுக்கிறலையா? யாருக்கிட்டையாவது கடலை போட்டிருக்கேனா? இல்லை யாருக்கிட்டையாவது வந்து வேறு ஏதாவது ஆணுக்கு ஆண் பண்ணுவாங்களே வானவில்லு, அதை மாதிரி எதுவும் பனானா போயிட்டு பண்ணேனா? இல்லை வேறு யாருக்கிட்டையாவது என்னுடைய அந்த இதை காட்டினேனா? இல்லை வேறு ஏதாவது பெண்களை உல்லாசத்துக்கு அழைச்சி வேறு ஏதாவது நான் பண்ணியிருப்பேனா? எதுவுமே கிடையாதுல்ல. நான் எவ்வளோ சுத்தபத்தமாக அந்த 5 மாதம் இருந்தேன். அப்போ அந்த நம்பிக்கை வந்து இந்த 1 நாள் 2 நாள் நீ போய் ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ ஏன் என் மேலே வராமல் போச்சு? கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? உன்னையே நான் முழுசாக நம்புகிறேன். நீ எங்கே போனாலும் நான் சந்தேகப்பட மாட்டேன். ஒரு தடவை போன தடவை அதே மாதிரி தான் எங்கேயோ போயிட்டு வந்தா. திருச்செந்தூருக்கு போனேன்டா. நான் ஏதாவது துளி அளவு சந்தேகப்பட்டேனா? ஏன்னா அது கோவில் சன்னதி, முருகனுடைய புண்ணியஸ்தலம். அங்கே போயிட்டு வர்ற அப்படிங்கும்போது உன்னை நான் ஒரு கடுகளவு கூட உன்னை நான் சந்தேகப்படலை. அதே மாதிரி கடந்த முறை நீ போய் தாராபுரத்தில் ரூம் போட்டப்போ 2 நாள் உனக்கு எனக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, எந்த ஒரு ஃபோன் தொடர்பும் இல்லை. அந்நேரம் உன்னை நான் சந்தேகப்பட்டேனா? இல்லை. அப்புறம் உனக்கு மாத்திரம் ஏன் இந்த கேவலமான சின்ன புத்தி? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? 4 பேர் 4 வார்த்தை சொல்கிறான்னா அவர் அப்படி கிடையாதுங்க. ஏன் சிக்காவை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நெஞ்சை நிமித்திக்கிட்டு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு நீ சொல்லியிருக்க வேணாமா? செஞ்சாலும் செஞ்சிருப்பார். அவள் இங்கே வந்தாலும் வந்திருப்பா. எலிப்புழுக்க நான் கூட்டினேன், விளக்கமாற வச்சு அடியில் வந்துச்சு, ஒரே கவுளுவாடை அடிச்சிச்சு, இப்படிலாம் சொன்னால் என் மனசு எவ்வளோ வேதனைப்படும். இப்போ நான் நினச்சா இவளுக்கு எனக்கு தேவைகள் நிறையா இருக்குது. இவ கூட நான் இப்போ வரைக்கும் 10-15 நாளைக்கு மேலே எதுவுமே எங்களுக்குள்ளே கிடையாது. நான் நினச்சா இப்போ சரி இந்த திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் வேறு எங்கேயோ போனோமே கோர்ட்டு கேஸு விஷயமா, அதுக்கப்புறம் பெரியாஸ்பத்திரிக்கு போய் அங்கே ஒரு 5 நாள், இப்போ நான் 10-15 நாளாக காஞ்சி போய் கிடக்கிறேன். நான் நினச்சா வாப்பா இப்போவே கிளம்புப்பா குற்றாலத்துக்கு போகணும்னு சொல்லி இவளை நான் கூப்பிடலாம்ல. நான் என்ன பண்ணேன்? இவ ஏதோ இந்த கோயிலுக்கு போகணும், தூண்டிக்கருப்பு கோயிலுக்கு போகணும், அப்படியே எங்கள் அம்மா ஊருக்கு வாங்க, பிடாரி அம்மனை போய் பார்க்கணும், நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு கூப்பிட்றாளே, நான் ஏதாவது தடை போடுறேன்னா? ஏன் தேவைகள், ஏன் சந்தோஷம், ஏன் உல்லாசம், நான் வந்து என்னுடைய இதை நான் நிறைவேற்றிக்கணும்னா அதெல்லாம் அடுத்து பார்த்துக்கிறலாம். இப்போ நீ கிளம்பு, குற்றாலத்துக்கு போகணும்ல, நான் கூப்பிடணும். அப்போ நான் எப்படி இருக்கேன்? உன் விஷயத்தில் உனக்காகவே வாழ்கிறேன். நீ என்ன நினைக்கிறியோ, உன் மனசு கஷ்டத்தில் இருந்தால் நானும் கஷ்டப்படுறேன். நீ சந்தோஷமாக இருந்தால் அந்த சந்தோஷத்தில் என் கூட பகிர்ந்துக்கன்னு சொல்லி உன்னை நான் கூப்பிட்றேன். இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் கேரக்டரு. உனக்காக நான் வாழ்கிறேன். ஆனால் என்னைக்கு நீ வந்து இந்த மாதிரி சந்தேகப்பட்டியோ அதுக்கப்புறம் நான் என் முடிவை நான் எடுப்பேனா எடுக்க மாட்டேனா? ஏன் நான் சரி நீ வேணால் இதுக்கு போயிட்டு வா, அந்த தூண்டிக்கருப்பு கோயிலுக்கும் பிடாரி அம்மனையும் பார்க்கப்போ, நான் போய் என் குடும்பத்தோடு போய் குதூகலமாக இருக்கேன். என் குடும்பத்தை கூப்பிட்டுட்டு குற்றாலம் போகிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல. இப்போ நான் குற்றாலம் போகணும்னா இவளை வந்து நீ கோயிலுக்கு போப்பா, உங்கள் அம்மா வீட்டில் போய் 2 நாள் இரு, நான் போய் என் குடும்பத்தோட குற்றாலத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு என்னால் எவ்வளோ நேரம் ஆகும்? என்னை தடுக்கிறது யாரால் முடியும்? நான்லாம் யாருக்குமே கட்டுப்படுறவன் கிடையாது. காட்டாற்று வெள்ளம் மாதிரி நான். அணை போட்டாலும் என்னை தடுக்க முடியாது. 1000 கைகள் மறைச்சினாலும் சூரியன் மறையாது. அதை மாதிரி தான் நானும். என்னை தான் அன்பால் கட்டுப்படுத்தலாம். இந்த சந்தேக புத்தி, இந்த அதிகாரத்தால் கட்டுப்படுத்துறது, பணத்துக்காக கட்டுப்படுத்துறது, இதெல்லாம் எனக்கு ஆகவே ஆகாது. அந்த பருப்பு என்கிட்ட வேகவும் வேகாது. இதுதான் என் கேரக்டரு. எனக்கு பிடிச்சா வாழ்வேன், பிடிக்கலையா அத்து விட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் எதுவுமே என் பேரில் வச்சுக்கிறல. இப்போ வரைக்கும் சொல்கிறேன், உங்கள்கிட்ட இன்னொரு ரகசியத்தையும் உடச்சி விட்றேன். எனக்குன்னு வந்து இது வரைக்கும் நான் 5 பைசா சேர்த்து வச்சது கிடையாது. என் குடும்பத்துக்கு செஞ்சேன். ஒரு காலத்தில் 50 லட்ச ரூபாய்க்கு வீட்டை எழுதி கொடுத்துட்டு வந்தேன். ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன். இன்னமும் ஒரு பையனுக்கு கல்யாணம் முடித்து வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது ஒரு குடும்ப தலைவனா. அதையும் தாண்டி நீ ஏற்படுத்தி விடுற ஒவ்வொரு பிரச்சனையிலையும் உன் பேரை போட்டால் என் பேரையும் போடுறாங்க. உனக்கு ஒரு பிரச்சனைனா என்னையும் கூடவே கூட்டு போகிறாங்க. எல்லாத்தையும் இதே வேறு ஒருத்தனாக இருந்தால் எப்போவோ கலண்டு ஓடி இருப்பேன். இந்த வீடு சீனிவாசாபுரத்தில் நாங்கள் இருந்தப்போ சுடுகாடு மாதிரி கிடந்துச்சு. வீட்டில் ஒரு நயா பைசா கிடையாது. பிச்சை எடுக்கிற கோலத்தில் இருந்தோம். அப்பயுமே வந்து இவ சொன்ன மாதிரி உண்மை தான். ஓவியாஸ்ரீ, மியா, கோவை கார்த்தி இவங்கெல்லாம் சேர்ந்து தான், இப்போ மீடியா கையம்னு இருக்கார்ல கோவை கார்த்தி, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் எங்கள் வாழ்க்கையை, துவண்டு போன வாழ்க்கையை தூக்கி நிப்பாட்டினாங்க.
நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அதை அந்த ஓவியாசிரியெலாம் ஒரு வார சம்பளம் 27,000 ரூபா ரொக்கமாக போட்டு விட்டு, அண்ணே நீங்கள் போய் இதில் எதாவது வாங்கிக்கங்க, குடும்பத்தை பாருங்கள், சட்டி முட்டி பூரா பூரா நூலாம்படை பிடிச்சி போய் அடித்து நொறுங்கி வீடே கந்தரகோலமாக கிடந்துச்சு, சுடுகாடு மாதிரி. அப்போவே உதவுனப்ப, ஏன் நீ கஷ்டப்பட்டப்ப, எப்பா நீ பார்த்துக்கப்பா, உன் குடும்பத்தோடு போயிருப்பா, இனிமேல் உன் கூட இருந்து நான் ஒவ்வொரு பிரச்சனையை அனுபவிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை, நீ குண்டாஸ் வாங்கினா நானும் குண்டாஸ் வாங்குறேன், உனக்கு ஒரு பிரச்சனைனா என்னையும் சேர்த்து தான் கூட்டு போகிறாங்க, அதனால் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கன்னு சொல்லி என்னால் ஒதுங்கி போயிடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகியிருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என் குடும்பத்தோட அப்போவே நான் போய் ஜாயிண்ட் அடிச்சிருக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடச்சிச்சில, வாய்ப்பு கிடச்சிச்சில. சரி, அதுக்கு அடுத்து இன்னொரு வாய்ப்பும் கிடச்சிச்சில. மதுரை மத்திய சிறைச்சாலையில் எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்பொழுது அப்போ நான் முன்னாடியே வந்துட்டேன். நான் 14 நாள்லேயோ 28 நாள்லேயோ வந்தேன். இவன் 45 நாள் கழித்து வந்தான். அப்பயுமே எனக்கு வந்து என் குடும்பத்தோடு போய் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிச்சில. நான் ஒன்று சொல்லவா, ஒருத்தன் வந்து போய் குடும்பத்தோடு சேரணும்னு வாய்ப்பு கிடச்சா எப்போ வேணாலும் கிடைக்கும், எப்படி வேணாலும் போகணும்னு நினச்சிருந்தா போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் நான் போனேண்ணே, போகலையில், நீ தான் கதி அப்படின்னு சொல்லி நீ நான் உன் கூட வந்ததுக்கு நீ என்னை நிர்கதியாக நிப்பாட்டுற பார்க்குற பற்றியா? இது எவ்வளோ பெரிய தவறு. சரி, நான் இன்னொன்றும் கேட்குறேன். அப்படியே நான் என் குடும்பத்தோடு போனால் என் குடும்பம், என் மகன் என்னை ஏற்றுக்குருவான், என் சின்ன மையன் என்னை ஏற்றுக்குருவான், என் பேரனுக்கு பேரானந்தம். சரி, தாத்தா நம்ம கூட வந்துட்டார், நம்ம அவர் கூட விளையாடுவோம், பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போய் விடுவார், வேணுங்கிறத வாங்கி கொடுப்பாரு, ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பாரு, சாக்லேட் வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லி அவனுக்கு ஒரு குதூகலம். ஆனால் எல்லாருக்கும் குதூகலம் இருக்கும். ஆனால் அந்த சுமிங்கிறவளுக்கு குதூகலம் இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? மகிழ்ச்சி இருக்குமா? கண்டிப்பாக ஒரு துளி கூட இருக்காது. ஏன்னா அவள் ட்ராக்கு வேறு பக்கம் போயிருச்சு. இனிமேல் அவள் என் கூட சேர்ந்து பேச்சுவார்த்தை, அதாவது சும்மா என் கூட வந்து ஒரு ரீல்ஸ் எடுக்கவோ ஷார்ட்ஸ் எடுக்கவோ கூட வராதவ என் கூட சேர்ந்து குடும்பம் நடத்த தான் வந்துருவாளா? கொஞ்சம் புத்தியை யோசிக்கணும். 4 பேர் 4 கொளுத்தி போடத்தான் செய்வேன். அவன் பேச்சுக்கெலாம் நம்ம கட்டுப்பட்டுக்கிட்டு ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி, இதை பார், சந்தேகத்தி ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ உள்ளுக்குள்ளே வரக்கூடாது. அது வந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கையோ இல்லை வந்து கள்ள வாழ்க்கையோ அது விளங்காது. என்னைக்கு உன் மனசில் இப்போ கூட என்னை கூப்பிட்றது எதுக்கு தெரியுமா கூப்பிட்ற? நீ கோயிலில் வந்து சத்தியம் பண்ணு, அந்த பிடாரியம்மன் கோயில்லையும் அந்த தூண்டிக்கருப்பு கோயில்லையும் என் முன்னால் சூடத்தை ஏற்றி வைப்பேன், அவள் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வரலைங்கிறதுக்கு நீ சத்தியம் பண்ணி எனக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ என்னையவே சந்தேகப்படுறான். இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை நம்ம மனசுக்கு. இப்போ நான் இருக்கேன், உன்னை இதே மாதிரி நீ கோயிலுக்கு வா, நீ தர்காவுக்கு வா, நீ வந்து சர்ச்சுக்கு வா, நீ என் முன்னால் சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு உன்னைய கேட்டேன்னா நான் உன்னை சந்தேகப்படுறதுக்கு சமம். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி உன்னை எங்கேயாவது ஒரு இடத்துல சந்தேகப்பட்டு சத்தியம்னு ஒரு வார்த்தையை நான் கேட்டிருக்கேனே? சத்தியம் எங்கெங்கே தேவைப்படும்? நம்பிக்கை இல்லாத இடத்துல தான் சத்தியம் தேவைப்படும். ஒருத்தன் மேலே பரிபூர்ண நம்பிக்கை வச்சா அவனை வந்து சத்தியம் பண்ண சொல்கிறது தேவையே கிடையாது. எனக்கு தெரியும்டா, நீ எனக்காக பிறந்தவன், எங்கிட்டோ வாழ்ந்த, இப்போ கடவுளாக கூப்பிட்டு வந்து உன்னை என்கிட்ட சேர்த்து விட்டார், இந்த நேரம் உன்கிட்ட சத்தியம் கேட்டு உன்னை அவமானப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படி சொன்னால் அவன் நல்ல பொம்பளை. அதை விட்டுவிட்டு கோயிலுக்கு நீ வரணும், நீ வந்து சூடத்தில் சத்தியம் பண்ணணும், நீ வந்து எனக்கு வந்து நல்லவேங்கிறத நிரூபிக்கணும், என்னைய நான் தான் இவளை மோந்து வாத்து பழக்கம். சில பேர் கேட்பீங்க, அப்போ நீ எதுக்கே அவளை மோந்து வாக்குற? பல இடத்துல வந்து நீயே சொல்லியிருக்க, தாராபுரத்துக்கு போயிட்டு வந்தப்போ உன்னைய வந்து மோந்து வாத்தே உன்னுடைய மோப்ப சக்தியை வச்சு நீ யாருக்கிட்ட படுத்தங்கிறத அவன் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி இவ சொல்கிறாங்கிறீங்களே. இப்போ வரைக்கும் அவன் என்னை எத்தனை தடவை தெரியுமா மோந்து வாத்துருக்க? என் சட்டையை எடுத்து மோந்து பார்க்குறா, என் மேலே என் பனியன் உள்பனியனை மோந்து பார்க்குறா, சட்டியை கூட, ஆனால் சட்டி நான் போட மாட்டேன், அது பூரா துவைச்சி அப்படியே ஓரத்தில் இருக்குது, அதை கூட எடுத்து மோந்து பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த காலையிலே ஒரு பொருளையை கிளப்பி விட்றா, கட்டிலுக்கு அடியில் ஒரு சட்டி கிடக்குதான், பூ போட்ட சட்டியா, அது வந்து யார் போட்டதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்குறேன். சட்டியே போடாதவங்கிட்ட சட்டியை பற்றி கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? நான் கேட்குறேன். மனித வாழ்க்கைங்கிறது நம்பிக்கையில் தான் போகும். தேவையில்லாமல் சுமி மேலேயும் என் மேலேயும் வீண் பழியை போட்டால் நான் ஆமாண்டு கூட ஒத்துக்கிட்டு போனால் கூட நீ போய் எங்கேயும் போய் கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியுமா? இல்லை காவல்துறையிட்ட போய் என் கூட 7 வருஷமாக வாழ்ந்துட்டு அவர் பொண்டாட்டிக்கிட்ட போய் ஒரு நாள் படுத்துட்டு வந்துட்டாருன்னு சொன்னால் காவல்துறை என்ன சொல்லும்? அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. அதே கதையாக தான் எனக்கும். நான் போய் நீ பாலவிநாயகத்திட்ட போய் இந்த பேச்சு பேசுனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன சொன்னாரு? நாங்கள் என்ன பிள்ளை பெற்றுக்குருவா போகிறோம்? டிஎன்ஏ என்னடா என்ன கிறுக்கா இருப்பா போல. டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பிறந்த பிள்ளைக்கு வைப்பாங்கப்பா.
அந்த பிள்ளையோட ரத்தத்தை எடுத்து அதில் டிஎன்ஏல வந்து இவங்க 2 பேரோட உயிரணுக்கள் கலந்துருக்கான்னு சொல்லி அப்படித்தான் பார்ப்பாங்களே தவிர, இப்போ நாங்கள் குடும்பம் நடத்தி எத்தனை 23 வருஷம் ஆகுது. இப்போ வந்துக்கிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்து அப்படியே கிழிச்சு தள்ளிடுவாங்க. முகரைய பாரு, இவெல்லாம் ஒரு முட்டாள்றா, ஆனால் நல்லவ மாதிரியே காட்டிக்கிடுவா. அப்படியே நான் படிக்காத வக்கீலும்பா, ஒரு மண்ணும் தெரியாது. இவளெல்லாம் என்னத்த சொல்கிறது? டிஎன்ஏ டெஸ்ட்டு எதுக்கு எடுப்பாங்க? கொஞ்சம் கூட அர்த்தம் பொருத்தம் இல்லாமல் பேச. இந்த வர்றேன், வேறு யாருக்கிட்ட போய் போட போகிற? இங்கே பக்கத்தில் இங்கே பொம்பளை ஆளுங்க யாரும் இல்லை. அந்த பக்கம் மாடியில் தான் ஒருத்தர் நிற்கிறான், ஒருத்தர் குறுகுறுன்னு இங்கேயே பார்த்துக்கிட்டு போ. நான் என்ன சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், சந்தேகத்தை ஒரு பெண்ணுக்கு ஏற்படவே கூடாது. அதே மாதிரி தான் ஒரு ஆணுக்கும். உன்னைய நான் நம்புகிறேன்னா என்னை நீ நம்பு. நம்பிக்கை இல்லையா, ஈஸியாக இல்லை 2 பேரும் எதுக்கு விவாகரத்துக்கு போக வேணாம், பத்திரம் எழுத வேண்டியதில்லை, காவல்துறைக்கு போனால் போக வேணாம், கோர்ட்டுக்கு போக வேணாம், எங்கேயுமே போக வேணாம். அசால்ட்டாக எழுதி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே வார்த்தை, நம்மளை யார் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க 4 பேர் இருப்பாங்கல்ல, அக்கம் பக்கத்தில் இந்த உன் ஃப்ரெண்டு இருக்குது, அந்த பிள்ளையை கூப்பிடு, எனக்கு தெரிஞ்சவன் முத்துப்பாண்டி இருக்கேன் அவனை கூப்பிடுறேன், 2 பேரையும் வச்சு கைப்பட எழுதி ஒரு வக்கீலையும் வச்சு எழுத்துப்பூர்வமாக எழுதிட்டு வெளியிட்டு போயிட்டே இருக்கலாமே. இதுக்கு எதுக்கு போய்கிட்டு என்னை அங்கே போனவன் இங்கே போனவன் புழுக்க வாடை அடிக்குது, என்னை மோந்து பார்க்குறது, இந்த பழக்கம் உனக்கு எதுக்கு? அப்படி ஒரு வாழ்க்கை வாழ அவளும் தயாராக இல்லை, நானும் இடம் கொடுக்க மாட்டேன். நான் ஒரே வார்த்தை கேட்குறேங்க, ஊசி இடம் கொடுத்தா தானே நூல் நுழையும். ஊசியே வந்து அங்கே ஓட்டை அடைச்சி போய் கிடக்கு, அதில் போய் நான் எப்படி விட்டு ஆட்ட முடியும்? கொஞ்சம் யோசிக்க வேணாமா? இவன் பேசுகிற பேச்செல்லாம் வந்து ஓடுற தண்ணியில் எழுதுகிற மாதிரி இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும். நான் ஆமான்னு ஒத்துக்கிட்டு போகிற கேரக்டரு, தப்பு பண்ணானா தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு போகிறவன் நான். தேவையில்லாமல் என்னையை வந்துக்கிட்டு நீ அதை பண்ண இதை பண்ண வீட்டில் ஆளை ஏற்றுற. அப்படி ஏற்றணும்னா நான் எங்கேயோ எப்போவோ எப்படியோ ஏற்றி என் வாழ்க்கையை ஒரு ப்ளேபாய் வாழ்க்கையாகவே கொண்டு போயிருக்கலாம். நானும் ஒரு நல்ல மனுஷனாக வாழணுங்கிறதுக்காகத்தான் இந்த 7 வருஷமாக எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கிக்கிட்டு மூடிக்கிட்டு எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு இருக்கேன். நான் நினச்சேன்னா எப்படி வேணாலும் வாழுவேன். இப்படித்தான். இது எதுக்கு நீ இந்த கோலத்தில் வந்து நிற்கிறாங்கன்னு போய் தொலை. காலங்காத்தால் கோயிலுக்கு போகிற நேரம் போ. அதனால் இப்படித்தான் வாழணும்னு ஒரு கோடு போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த கோட்டு மேலேயும் போ தெரியும், அதை ரோட்டு கொக்கி போட தெரியாதவனுக்கு கோடு போட தெரியும், அதில் ரோடும் போட தெரியும். எப்படியோ பார்த்தாவது போட்டுடுறேன்ல. இதுக்கு மேலே வந்து என்னால் நடிக்க முடியலப்பா, நடிக்க முடியல. சரியா, நாங்கள் கிளம்புறோம். கொடுமுடி, அது என்ன ஊர்? கொடுமுடியா? சி தூண்டி கருப்பு. இங்கே கோயிலுக்கு போகிற நேரம் நானே இது கண்ணை துறக்கணும் சாமி விஸ்வாமித்திரர் மாதிரி முனிவர் தவத்தோடு இருக்கேன். கலைச்சி விட்டுறாத. சரி மக்களே, நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்புறோம். நல்லபடியாக போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பிடாரி அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு தூண்டி கருப்பு கோயிலுக்கும் போயிட்டு அவங்க அம்மா முக்கியமாக அமிர்தம்மாவை பார்க்க போகிறோம். அமிர்தம்மா என்ன மனநிலையில் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. நேராக போகிறோம், போய் அம்மாவையும் பிள்ளையும் சேர்த்து வைக்கிறேன். வேறு என்ன வேணா சொல்கிறீங்க? எனக்கு இதே பொழப்பாக போச்சு. போய் 6 மணி லைவு அநேகமாக இழுப்பூரில் வச்சு தான் வீடியோ லைவ் போடுவேங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா மணி இப்போவே 10 ஆச்சு. நாங்கள் போகிறதுக்கு எப்படி இங்கே போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு 4 மணி ஆயிரும். திருப்பி 5 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கு 7-8 ஆயிரும். அதனால் 6 மணி லைவை அமிர்தம்மா வீட்டில் வச்சு போட்டுட்டு 9 மணி லைவுக்கு மதுரைக்கு வந்துடுவோம். ஓகேவா? டேக் கேர், பாய். இனிய பயணமாகட்டும்னு வாழ்த்துங்கள். புளிய மரத்தை கோர்த்துருவோன்னு சொல்லி எவனும் கமெண்ட் போடாதீங்க. பாய்.